Next concept is root pressure. As iron from soil are actively transported into vascular tissue, especially in root of water, moves along the increase of pressure inside of the xylem. இப்போ அயன் அந்த மாதிரி இதெல்லாம் சாயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கொடுத்துருக்கீங்களா சாயில் பார்ட்டிகளில், அது எங்கே இருக்குது ஆக்டிவ்லி டிரான்ஸ்போர்ட், அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகுது. எது எங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகி போகுதுன்னா அந்த வாஸ்குலர் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய சைலம் புலயத்துக்கு போகுது. அப்போ வாட்டர் மூவ் அலாங் த இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரெஷர். அப்போ வாட்டர் உள்ளே போகும்போது என்ன செய்யும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, இப்போ நம்ம வலிக்குதில் அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். த ப்ரெஷர் இஸ் கால்டு ரூட் ப்ரெஷர்ஸ். அப்போ அங்கே ரூட்டில் நடக்கூடிய ப்ரெஷர் தான் என்ன சொல்கிறாங்க, ரூட் ப்ரெஷருங்கிறாங்க. இட் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் புஷிங் ஆஃப் வாட்டர் அண்ட் ஸ்மாலர் ஹையர் டு த ஸ்டெம். இந்த ரூட் ப்ரெஷர் மட்டும் இல்லைன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் ரொம்ப லாங் பிளான்ட்டுக்கு போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தென்னை மரம் பாருங்கள், எப்படி பார்த்தாலும் நமக்கு 20 அடி இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு 10 அடி இவ்வளோ தூரத்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் நடக்கணும் அப்படின்னா ரூட் ப்ரெஷர் ரொம்ப 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 முக்கியம். ஹவ் அப்டேக் ஆஃப் மினரல்ஸ், எப்படி மினரல் அப்டேக் ஆகுது அப்படின்னா, பிளான் டிபெண்டிங் ஆஃப் மினரல் ஃப்ரம் சாயில் டு நியூட்ரிஷனல் ரெக்குவயர்மெண்ட். அப்போ ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷன் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ரோ மினரல்ஸ் அண்ட் மைக்ரோ மினரல்ஸ்ன்னு சொல்லுவோம். The factor of unit one is called minerals are present in soil as charged particles of iron. அப்போ மினரல்ஸ் ட்ராவல் ஆகிறதுக்கு அதனுடைய சார்ஜஸ் வந்து மாற்றிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னா தட் cannot மூவ் அக்ராஸ் டு செல் மெம்பரேன். அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மினரல் ஆஃப் சாயில் யூஸ்வலி லோயர் தென் அண்ட் ஹையர். அடுத்து மினரல்ஸ் அந்த அயனை மாற்றிக்கிறனாலையும், அப்படி இல்லைனா ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோயர் கான்சன்ட்ரேஷன் வழியாகவும் போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். மோஸ்ட் மினரல் என்டர் ரூட் பை ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். பெரும்பாலும் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் வழியாக தான் என்ட்ராது. அப்போ நீடு டு ஏடிபி கண்டிப்பாக தேவை. த்ரூ சைட்டோபிளாசம் ஆஃப் எபிடெர்மல் செல். எபிடெர்மல் செல்லுன்னு சொல்லி நம்ம பார்த்தா கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இதுதான் எபிடெர்மல், அதாவது ரூட் ஹேர் கீழே இருக்க எல்லா செல்லும் எபிடெர்மல் செல்ஸ், அது வழியாக அப்படியே போயிடுது. ஸோ நீட் டு ஏடிபி எனர்ஜி த டிரான்ஸ்பிரேஷன் ஆல் த பார்ட் பை டிரான்ஸ்பிரேஷன் புல். டிரான்ஸ்பிரேஷன் நடக்கக்கூடிய அந்த எல்லா பகுதிக்கும் இப்படி நடக்கிறது தான் டிரான்ஸ்பிரேஷன் புல்ஸுங்கிறோம். இப்போ பாருங்கள், ஹவு அப்சார்ப் த வாட்டர் அண்ட் ட்ரேஸ். பாருங்கள், கீழே இருந்து மேலே வரையும் கொண்டு போகுது. இப்போ வாட்டர் மினரல்ஸ் என்டர் இன் ரூட் பை இந்த கிராவிட்டிக்கல் அகேன்ஸ்ட் கிராவிட்டிக்கல் ஃபுல் டிரான்ஸ்பிரேஷன் ஃபுல்ங்கிறான், அப்படியே கடத்துது. இப்படி தான் கடத்தி கொண்டு போகுது. அப்போ அங்கங்கே என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, அது எப்படி கடத்துங்கிறத பற்றி ஷார்ட்டாக ஒரு கிளியர் பிக்சர்ஸாக உங்களுக்கு தரேன். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லொகேஷன். அடுத்து டிரான்ஸ்லொகேஷனை பற்றி பார்ப்போம். டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் மினரல்ஸ் ஆர் ரீமொபைலைஸ்டு ஃப்ரம் ஓல்டர் டையிங் லீவ்ஸ் டு யங்கர் லைன். அப்போ நிறையா மினரல்ஸ் இருக்கும், அது ரீமொபைலைஸ் ஆகிருக்கும். அங்கே நிறைய நியூட்ரிஷன் இருக்கும், அது அப்படியே எங்கே லீவ் பண்ணுறோம். இந்த பினாமினல் சீன் இன் டெசிடியஸ் பிளான்ட். பெரும்பாலும் இலையுதிர் காடுகளில் அங்கே இருக்க மினரல்ஸ் அப்படியே அந்த இலையிலேருந்து கீழே விழுந்து தரையில் விழுந்துருது. அது பூமியில் அப்படியே மக்கி திரும்ப அதை அப்சர்வ் பண்ணி மறுபடியும் யங் லீவ் போயிடுது. The elements like phosphorus and sulfur and nitrogen or potassium are can easily mobilize. அது மொபைலைஸ்டு எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். while elements calcium as are not mobilized, அது நகராது. that's known as called remobilized, still in deposit into soil சொல்கிறோம். small amount of material exchange take place between xylem and phloem is called translocation. இப்போ டிரான்ஸ்லொகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராஸ் செக்ஷன் ஆஃப் பால்சம் பிளான்ட்டு, இது அண்ட் சாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ யோசின் சொல்யூஷன் இருக்குது, அப்படிங்கிறது மூலம் மேலே கொண்டு போயிருது பால்சம் பிளான்ட் இருக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ளோயம் இன் டிரான்ஸ்போர்ட்டு. ஹவ் phloem as transport generally I told you know, since transport from higher to lower parts, even leaves to மற்ற பகுதிகளும் கடத்துறது தான் phloem transportன்னு சொன்னோம். பாருங்கள், உங்களுக்கு food synthesized by leaves and transported on phloem elements and the requirement where the region of storage, எங்கே ஸ்டோர் ஆகுதோ அங்கே போயிடுது. For example, have a phloem elements are there. are now companion cell, sieve elements, phloem fiber and phloem parenchyma அப்படிங்கிற 4 இருக்குது. At phloem it acts as a source of zinc. அதுதான் source of zinc ன்னு சொல்கிறோம். because a source of part of the plant synthesis food.
லீஃப் அண்டு சிங் அதை பார்ட் ஆஃப் ஆல் த ஸ்டோர் இன் த ரீஜன்ஸ். அப்போ ஸ்டோர் பண்ணுறதுனால அதை சிங்னு சொல்கிறோம். ஸோ சோர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் மெயின்ஸ் அண்ட் ஹேப்பன் டு த ஃப்ளோயம் ஒன்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மூமெண்ட் ஆஃப் வாட்டர் as டிபெண்டிங் டூ டைரக்ஷன், ஒன் இஸ் கால்ட் அப்வர்டு டைரக்ஷன், another இஸ் கால்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன் நம்ம பார்த்தோம். அதுவே as யூனிடைரக்ஷனல் அண்ட் பை டைரக்ஷனல்னு 2 டைப்ஸ் இருக்குது. சைலம் இஸ் ஜென்ரலி யூனிடைரக்ஷன் ஒன்லி பிகாஸ் there are upward direction only, but phloem, the respecting into the upward and downward directions is known as called a bidirectional அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ளோயத்தை. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லொகேஷன் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சுகர். இப்படி சுகர் ஸ்டோர் பண்ணால் இட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு, சுக்ரோஸு, ஸ்டார்ச்சு, குளுக்கோஸ் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குல்ல, அதுதான் சொல்கிறாங்க. At synthesis of photosynthesis, its food it converted into sucrose as to movement of gas move to the companion cell, went into living of phloem and sieve cell and have at active transport. அப்போ கம்போனியன் செல் அப்படின்னு சொன்னேன், சீவ் எலமெண்ட் சொன்னேன், இது இல்லையா அப்படி என்ன செய்யுது? The water and adjustment of xylem move into phloem by osmosis. As osmotic pressure are built up, phloem shape move to the area of phloem pressure by active of sucrose to cell and move to storage. இப்போ இந்த வழியாக என்ன செய்யும், நம்ம அந்த ஆஸ்மாசிஸ் அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வழியாக அங்கே பாருங்கள் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது எங்கே, நம்ம ஃப்ளோயம் பாரன்கீமா அப்படின்னு சொல்கிறதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோங்க. எல்லா பாரன்கீமாஸ்டலும் ஸ்டோர் பண்ணுது. அப்போ ஸ்டோர் பண்ணுறதுனால அது ஸ்டார்ச்சு நம்ம பார்த்தோம், ஸ்டார்ச் சீத்துன்னு சொல்லி ஈவன் டைகட் ஸ்டெப்பில் நம்ம கட் பண்ணி பார்த்தோம். அப்போ ஸ்டோரிங் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் இன் பாரன்கீமா செல்ஸ் கொண்டு போயிடுது.